इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ஸ்ருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சதாசிவசமாரம்பாம் பகவத்பாதமத்தியமாம் அஸ்வதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அன்னபூர்ணோபனிஷத் 5வது அத்தியாயம். இதுல வாசனாட்சயம், மனோநாசம், தத்துவ தரிசனம் அப்படின்னு 3 சாதனங்களை பிரதானமா சொன்னார். இதுல ஒண்ணுத்துக்கும் அதுக்கு அனுகுணமான சாதனங்கள், அந்தரங்க சாதனம் பகிரங்க சாதனம் சொல்றோம் இல்லையோ, அது போல அதுக்கு வேண்டியதான சாதனங்கள்லாம் சொல்லணும்ட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொஞ்சம் ஜாகிரதையா கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த ஸ்நேகம் 17வது ஸ்லோகத்துல ஸ்நேக வைர விஷாணாஞ்ச சேஷ ஸ்வல்போபி பாரதே அந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது ஸ்நேக வைர விஷாணம்னு ஒரு பாடம் இருக்கு, விஷாணாம்னு இருக்கு. விஷாணம் அப்படின்னா கொம்பு. அந்த இவைகள்லாம் அந்த ஒரு ஸ்நேகமோ ஒரு விஷயத்துல ஆசையோ இல்ல ஒரு துவேஷமோ, இந்த கொம்பு இவைகள்லாம் சில விஷயங்கள்லாம் முன்னாடி சொல்லியிருந்தார். வன்னே ருணவியாதி விஷாமபி ஸ்நேக வைர விஷாணம் சேஷஸ்வல்போபி பாததே. இவைகள்லாம் கொஞ்சம் மிச்சம் விட்டாலும் திரும்பவும் வளர்ந்துரும் அப்படின்னு சொன்னார். இதுல விஷாணாம் அப்படின்னு தீர்க்கம் எடுத்துங்க. ஸ்நேகம் வைரம் விஷம் அப்படின்னு ஒரு பாடமும் இருக்கு. விஷம்னு இருந்ததுன்னா விஷம்னே எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல கொஞ்சம் விஷம் விட்டு வச்சாங்க அந்த விஷம் வளர்ந்துரும் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றார். ஆனா விஷாணம்னு தான் மற்ற இடங்கள்ல இருக்கு. விஷம் இருக்கிறது இருக்கும்படி இருக்குமே தவிர விஷம் வளரும்னு ரொம்ப பிரதீதி இல்லை. ஆனா அப்படியும் அர்த்தம் சொல்ற வியாக்கியானத்துல அந்த மாதிரி இருக்கு. அது நான் ஒரு அர்த்தம் தான் சொன்ன போன வாரம். அதுக்கப்புறம் வேற நீங்க திரும்ப படிக்கும்போது சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக சொன்ன. வியாக்கியானம் பார்த்தா என்ன பாடம் படிக்கும்போது ஒரு மாதிரி இருந்தது, இப்படி இருக்குன்னு சந்தேகப்படக்கூடாது, அதனால சொன்னேன். இப்ப 25 இதுல பிராணாயாமத்தை பத்தி பார்க்கலாம். இந்த விஷயம் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் இப்போ நம்ம இப்படி கேட்டுண்டோ இல்ல புத்தகத்தை பார்த்துட்டோ நிச்சயமா அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியா குரு மூலமா உபதேசம் வாங்கிக்கணும். அது எப்படி பண்ணணும்? அவளுடைய சரீரத்துல அப்ப நாடி சஞ்சாரம் எப்படி இருக்கு, காத்தால பண்றதா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானத்துல ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிடறதுக்கு இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி, தூங்கி எழுந்து இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம், இந்த மாதிரி யோக சாஸ்திரத்துல நிறைய கணக்கெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த யோகா கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. அவ ஒரு 4-5 விதமான பிராணாயாமம் சொல்லிக்கிறார். ஆனா அவள் பத்திரமா 5 தடவை தான் பண்ணணும்னு சொல்றார். நம்ம ஆர்வ கோளாறுல அதிகமா பண்ணோம்னா அது விபரீதமான பலனை கண்டிப்பா கொடுத்துரும். ஆனா 5 பண்ணலாம். பிராணாயாமம் பண்றதுனால சரீரத்துல சுத்தி ஏற்படுன்றது. இங்க நம்ம பார்க்கக்கூடியதான பிராணாயாமமானது மனசை சுத்தப்படுத்தக்கூடியது, வாசனைகளை பொசுக்கக்கூடியதான பிராணாயாமம். அது எப்படின்னு மேல சொல்லப்படுறாரு. இது நம்ம பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு யாராவது பண்ணணும்னு இருந்ததுன்னா இது தனியா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்குன்ட்டு யாரு இதுல ஒரு பயிற்சியோட இருக்காளோ அவகிட்ட போய் பிரத்யேகமா 2 பேர் சேர்ந்து போய் கேட்டோம்னா சொல்ல மாட்டா, ஒவ்வொருத்தரா பண்ணதான் சொல்லுவோம். பிராணாயாமம் நம்ம 10 தடவை பண்றோம் இல்லையா, 3 தடவை 30 தடவை பண்றோம் சார். காரணமா நம்ம சந்தியாவந்தனம் பண்ணும்போது நம்ம காயத்துக்கு முன்னாடி மனசாந்திக்காக அது பண்றது, அது அவசியம் பண்ணணும். அது சாதாரண அது எப்படி பண்ணிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வியாசதினால ஒண்ணு, காயத்ரினால ஒண்ணு, காயத்ரி சிரஸ்னால 3 பாகமா பிரிச்சு அந்த காயத்ரி பாகம் தீர்க்கமா இருக்கான 24 அக்ஷரம், வியாக்கிருதி 14, 7 வியாக்கிருதி பிரணவத்தோட சேர்ந்தா 14 வரும். பிரணவத்தை தீர்க்கமா சொல்றது 21 மாத்திரா காலம், அந்த மாதிரி கணக்கு வச்சிருக்க. இது 24 வரும். அதுக்கப்புறம் காயத்ரி சிரஸ் அனுஷ்டு, அது 32 வரணும்.
இப்படி கணக்கு வச்சு அது சபீஜ பிராணாயாமம்னு பேரு. அதனால எந்த விதமான அது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 30 அது பண்ணாலே போறோம். அது சாதாரணமா ஒரு பிரம்மச்சாரிய கிரகஸ்தனம் யார் சந்தியாவந்தனம் பண்றாலும் அவ பண்றது காயத்ரிக்கு அங்கமா. காயத்ரி ஜபம் பண்றதுக்கு முன்னாடி மனசாந்திக்காக அது சொல்லியிருக்கு. இங்க இப்ப பார்க்கக்கூடியது வாசனாட்சயத்துக்கும் மனோநாசத்துக்குமான பிராணாயாமம் சொல்றது. அதை தவிர இது நீங்க தனியா பண்ணணும். இது ஓங்கார உபாசனையோட சேர்ந்து வருமாறு. ஆமா, இது தனியா பண்ண வேண்டியது. இது அந்த பிராணாயாமத்தை நீங்க அதே பிராணாயாமம் நான் தனியா மத்தியானம் எனக்கு பொழுது போல நான் கொஞ்ச நேரம் பண்ணலாம் கூடாது. அது சந்தியாவந்தனத்துக்கு அங்கமா அது வச்சிருக்கு, அப்படிதான் பண்ணணும். அதே மாதிரிதான் காயத்ரி ஜபமும். காயத்ரி ஜபம் கூட எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு நான் தனியா பண்றேன்னா தனியா பண்ண முடியாது. காயத்ரி ஜபத்துக்குன்னு தனியா என்ன சங்கல்பமோ அது சந்தியாவந்தனத்துல சொன்னதோடு சரி. அது தனியா பண்ணணும்னா நம்ம எப்படி இந்த பிராயசித்தம் சமஸ்திராதீத பிராயசித்தம் பண்ணோமே அந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கு தனியா உபதேசம் வாங்கிட்டு தான் பண்ணணும். உபதேசம்னா பெரியவா யாராவது ஒரு அனுப்பியாவது கொடுக்கணும். சரி நீ அதை அப்படியே பண்ணிக்கலோ அப்படின்னாலும் சொல்லணும். மற்றபடி காயத்ரிக்கு அவ்வளவுதான். நீங்க சந்தியாவந்தனத்துக்கு இன்னும் சில பேர்லாம் எப்படி சொல்றேன்னா காயத்ரியிலேயே 108க்கு மேல பண்ணணும். இந்த சஹஸ்ர காயத்ரி பண்றதுன்றது தனியா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. சந்தியாவந்தனத்திலே சஹஸ்ர காயத்ரி பண்ணலாம்னு 2 பட்சமும் இருக்கு. நம்ம ஊர்ல பெரியவாள்லாம் 2 பண்ணி பார்த்துருக்கேன். சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனியா இது பிராயசித்தம் சர்வ பிராயசித்தார்த்தம் அப்படின்னு சொல்லி காயத்ரி ஜப சங்கல்பம் பண்ணி இந்த பிரணவ ரிஷி பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் முழுக்க காயத்ரி ஜபம் முடிக்க வேண்டியது. அப்புறம் உத்தமே சிகரே தேவி அதோடு முடிக்க வேண்டியது. இந்த மாதிரி பழக்கம் இருக்கு. சரி, இங்க பிராணாயாமம்ன்றது அந்த பிராணாயாமத்தை அத்தோட நிறுத்திக்கணும். அதை தனியா பண்றதுக்கு வேற எங்கேயும் விதிக்கல. இந்த பிராணாயாமம் நீங்க இதுக்கு யார் இதை பண்றாலும் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப அவசியம்னு உபனிஷத்து நினைக்கிறதுனால அது நம்ம தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். ஒண்ணு, பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ நான் பூர்வபீட்டிக சொல்றேன் அப்படின்னா பிராணாயாமம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அஷ்டாங்கத்துல யம நியம ஆசன பிராணாயாமம். ஸ்திர சுகம் ஆசனம் அப்படின்னு. ஆசனம்ன்றது ஸ்திரமாகவும் சுகமாகவும் இருக்கக்கூடியது. அதனால ஒரு இடத்துல நம்மளால திருப்தி. இப்ப நீங்க சொல்லக்கூடியதான இவ சொல்ல பிராணாயாமம் கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். குறைஞ்சபட்சம் ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் உடம்ப அசைக்காம நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்க முடியுமா? பின்னாடி சாயாம காலை மடிச்சு உட்காம கை கால் நீட்டாம அந்த மாதிரி உங்களால முடிஞ்சதுன்னா இந்த பிராணாயாமம் ஆரம்பிக்கணும். இல்ல நாடி சலனம் ஒரு மாதிரி ஆயிடும். ஆக ஆசன ஜெயத்துக்கு அப்புறம் தான் பிராணாயாமம். ஆசனம் எப்ப வரும்னா யம நியமங்கள் இருக்கு. அதனால வாழ்க்கையை சுத்தமா நடத்திட்டு ஒரு ஆச்சாரத்தோடு இருந்துட்டு மனசையும் ஓரளவுக்கு ஏன்னா மனசு முழுக்க கட்டுப்படுத்தியாச்சுன்னா அப்புறம் பிராணாயாமம் தேவையில்லையே, நேர தியானத்துக்கு போயிடலாம். ஓரளவுக்கு லோக விஷயங்கள்ல இருந்து நம்ம ஒதுங்கி இருந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்மளால உட்கார முடியும்னு இருந்தா இந்த பிராணாயாமம் பயிற்சி பண்ணணும். அப்படி எல்லாம் நான் நடந்துட்டுதான் இருப்பேன் அப்படின்னா நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல அதுவும் ரொம்ப விசேஷம். சரி, இப்ப பார்க்கலாம். பிராணோயம் அனிஷம் பிரம்மன் ஸ்பந்த சக்தி சதாகதி சபாக்கியாபியந்தரே தேஹே பிராணோசௌ ஊர்த்வக ஸ்திதஹ. பிராணோயம் முதல்ல பிராணாயாமத்துக்கு முன்னாடி பிராணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிராணஹ அயம் அனிஷம் எப்பொழுதும் பிரம்மன் ஸ்பந்த சக்தி. பிரம்மன் அவரை கூப்பிடுறார், சிஷ்யனை கூப்பிடுறார். பிரம்மன் பிராணோயம் அனிஷம் ஸ்பந்த சக்தி. இது எப்பவும் ஸ்பந்த சக்தி அசைந்து கொண்டே இருக்கக்கூடியது. சதாகதி போயிட்டே இருக்கும். பிராணம்னா ஒரு அதிர்வு இருந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. சபாக்கியாபியந்தரே தேஹே பிராணோசோ உத்வகஸ்தித. அது எங்க போயிட்டு இருக்க? சதா சபாக்கியாபியந்தரே. பாக்கியம் ஆபியந்தர பாக்கியம் அப்படியில அபியந்தரனா உள்ள தேன சகிதம் தேஹே சதாகதி அப்படி அன்வயம் பண்ணிக்கோங்க. பிராணோசோ ஊர்த்வகஸ்தித. பிராணன்றது கீழிருந்து மேல போகக்கூடியதான காத்து. கீழிருந்து மேல எங்கன்னா சரீரத்துக்குள்ள கீழிருந்து மேல. நிறைய பேருக்கு இப்ப அபானம் சொல்லிட்டு சொல்றேன். அபானோபி அனிஷம் பிரம்மன் ஸ்பந்த சக்தி சதாகதி. அபானோபி அதுவும் அதே மாதிரிதான். அனிஷம் எப்பொழுதும் அதிர்வோடு கூடியிருக்கு. அதனால
நன்னா மூச்சு இழுக்கும்போது ஒரு அதிர்வு தெரியும். எப்ப நன்னா தெரியும்னா புரட்ட விடும்போது தெரியும். அதிர்வு வந்து அபானவப்யனிஷம் பிரம்மன் ஸ்பந்த சக்தி சதாகதி, அதுவும் இப்போ போயிட்டே இருக்கும். அஜசபாசியாபியந்தரேதே அபானோயம் அவாஸ்தித, அந்த அபான வாயுவானது கீழ் நோக்கி போகக்கூடியது. இப்ப மேல கீழன்றது சரீரத்துக்குள்ள. நிறைய பேருக்கு அதுல ஒரு சிக்கல் இருக்கு. சரீரத்துக்கு வெளியில வந்து கீழே போகக்கூடியதோ மேல போகக்கூடியது இல்லை. சரீரத்துக்கு வெளியில, அதாவது மூக்குல இருந்து வெளியில வருது பிராணன். பிராணன்னா நம்ம உள்ள இழுக்கிறது இல்லை, உள்ள இழுக்கிறது அபானம். உள்ள இழுத்து அந்த புருவ மத்தியில திரும்புறது காத்து. இப்படி போய் இப்படி திரும்பி வருது. அங்க திரும்பினதுக்கு அப்புறம் எப்படி போறது? கீழே போறதா இருந்தா அபானன், உள்ள இருந்து மேல வரதா இருந்ததுன்னா பிராணன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜாகிரத ஸ்வபதஸ்சைவ பிராணாயாமோய உத்தமः பிரவர்த்ததே அவிஜ்ஞஸ்ய தத்தாவத் ஸ்ரேயசே ஸ்ருணு. தூங்கினாலும் முழிச்சிருந்தாலும் இது இந்த பிராணாயாமம் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு சகஜ யோகம்னு சொல்லுவா யோக சாஸ்திரத்துல. நம்ம யோகம்னா தனியா உட்கார்ந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்றது இல்லை. அது வந்து கர்மா தான். நீங்க அந்த மாதிரி பண்ணணும். காத்தல எழுந்து பண்ணணும். அதுக்கு தேசம் காலம், அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிக்க வேண்டிய சம்ஸ்காரங்கள், ஸ்நானாதி சம்ஸ்காரங்கள், இவைகள்லாம் பண்ணிட்டு பண்றது கர்மா. அப்புறம் அந்த கர்ம காலம் முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப கர்மா பண்ணக்கூடாது. எனக்கு நிறைய இப்பொழுது போல நான் வந்து கொஞ்ச நேரம் கர்மா பண்ணிட்டே இருக்கேன், நிறைய நெய் இருக்கு, ஹோமம் பண்ணிட்டே இருக்கேன்னா நடக்காது. அது எவ்வளவோ அவ்வளவுதான் பண்ணணும். ஆனா யோகம் மட்டும், பூஜையும் அதே மாதிரிதான். நிறைய பூவுக்கு நான் சகசநாம 2 தடவை சொல்றேன்னா அப்படிலாம் விதிக்கல. அங்கே அம்பாளுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கா அவ்வளவுதான் பண்ணணும். ஸ்தோத்திரங்கள் தான் வந்து எப்ப பார்த்தாலும் படிக்கலாம். ஜபத்துக்கு அளவு கிடையாது. நீங்க 4 முழுக்க ஜபம் பண்ணலாம், ஸ்தோத்திரங்கள் 4 முழுக்க சொல்லலாம். இவைகள்லாம் சிலது இருக்கு. அது போல இந்த சகஜ யோகம்ன்றது வந்து எப்போ வேணா பண்ணலாம். ஜாகிரத ஸ்வபதஸ்சைவ பிராணாயாமோ உத்தமः பிரவர்த்ததே அபிஜ்ஞஸ்ய. இது விஷயம் தெரிஞ்சவாளுக்கு தான் இது முடியும். தத்தாவத் ஸ்ரேயசே ஸ்ருணு. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, துவாதசாங்குல பர்யந்தம் பாஹ்யம் ஆக்ரமதாந்ததः பிராணானாம் அங்கஸ்பர்ஷோ யஸ் பூரக உச்சதே யஹ சஹ பூரக உச்சதே. பொதுவா சொல்லிடுறேன். பூரகம் ரேச்சகம்னு 2 இருக்கு. பூரகம் அப்படின்னா உள்ள வந்து நிரப்புறது, ரேச்சகம்னா அது காலி பண்ணிடுறது. இப்போ நம்ம வந்து காற்றை நன்னா உள்ள இழுத்து சரீரத்து முழுக்க காத்து இது பண்ணோம்னா அதுக்கு உள்ள காற்றை நிரப்புறதுனால அதுக்கு அந்தఃபூரகம்னு பேரு. காத்து முழுக்க வெளியில விட்டு சரீரத்துக்குள்ள காலியா வச்சிருந்தோம்னா அது அந்தக ரேச்சகம். இதே போல நீங்க காத்து உள்ள முழுக்க எடுத்துட்டீங்கன்னா வெளியில காத்து இல்லை இல்லையா, மற்றவெல்லாம் முடிச்சு விடுற வேலைன்னு இல்லை. நமக்கான இடத்துல வெளியில காத்து இல்லை. அது வந்து பாஹ்ய ரேச்சகம்னு சொல்றது, பாஹ்ய பூரகம்னு சொல்றது. மூச்சை நன்னா இழுத்து மூச்சை நீங்க விடும்பொழுது வெளியில உங்களுக்கு இந்த காத்து வந்து நிறைய இருக்கும். கை இப்படி வச்சா கையில வந்து காத்து வந்து படும். அதுக்கு எந்த அளவுக்கு அளவு, எப்படி நம்ம அதை அளக்கணும், இதுக்கெல்லாம் வந்து இருக்கு. இந்த பஞ்சு திரியை சொல்லியோ, அந்த பஞ்சு திரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு போய் நம்ம மூச்சு விடும்போது அந்த பஞ்சு திரி அசைகிறதான்னு பார்க்கணும் அப்படின்னு யோகத்துல சொல்ற. அந்த அளவுக்கு நம்ம மூச்சை இழுத்து விட பழகிக்கணும். இது பிராணாயாமத்துல வருது. இப்படி பழகினவாளுக்கு நமக்கு இல்ல, இப்படி பழகினவாளுக்கு துவாதசாங்குல பர்யந்தம் பாஹ்யம் ஆக்கிரமதாந்ததः 12 அங்குலம். இங்க சரீரத்துக்கு வெளியில பாஹ்யம் ஆக்கிரமதாம் 12 அங்குலம். அங்குலம்னா வந்து நம்ம தமிழ் அங்குலம் இங்கிலீஷ்ல வந்து இன்ச் அப்படின்னு வச்சுருக்கோம். அது இல்ல. ஏன்னா நிறைய பேருக்கு அங்குலம்ன்ற அளவுக்கும் அங்குஷ்டம்ன்றதுக்கும் வந்து குழப்பம் இருக்கு. அங்குஷ்டம்னா இந்த இடம், இது வரைக்கும். இது அங்குலம் கிடையாது. அங்குல பரிமாணம் அப்படின்னா நம்ம அங்குலீகம்னு மோதிரம் போடுற மாதிரி இல்லையோ, இந்த அளவு இருக்கு. இதுதான் அங்குலம். இது வந்து ஒரு தமிழ் வந்து விரற்கிடைன்னு அழகா சொல்லுவோம். ஒரு விரலோட பருமன் எவ்வளவு இருக்கோ அதுதான் ஒரு அங்குலம். இது போல 12 அங்குலம் இப்படி வச்சுன்னா இது 4 அங்குலம். 4 4 4 இப்படி இருக்கக்கூடியது 12 அங்குலம். துவாதசாங்குல பர்யந்தம் பாஹ்யம் வெளியில
இந்த மூக்கு நுனியில இருந்து அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. காத்து எங்கிருந்து கிளம்புறது, புருவ மத்தியில இருந்து கிளம்புறது. அதனால அங்கிருந்து 12 அங்குலம் நீங்க இப்படி கை வச்சுட்டு அளந்து பார்த்தீங்கன்னா இது 12 அங்குலம் பார்த்துட்டு நீங்க போய் கடகடன்னு ஒரு ஸ்கேல் எடுத்துன்னு வந்து 12 இன்ச்சஸ் போட்டு அந்த அளவுக்கு மூச்சு விட பழகினீங்கன்னா மூச்சு முட்டிடும். அந்த அளவு பண்ணக்கூடாது. நம்ம சரீரத்துக்கு என்ன ஒரு பரிமாணம் இருக்கோ, நம்ம சரீரத்துல நம்ம லங்ஸுக்கு உள்ளேயோ எந்த அளவுக்கு காத்து தாங்குமோ அந்த அளவுக்கு தான் விரல் இருக்கும். சாதாரணமா இருக்கிறவாளுக்கு இதுதான் சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவார். அவளுடைய சரீரத்துல அந்தந்த அவயவங்கள் சரியான அளவுல இருக்கணும். எல்லாருக்கும் இருக்காது. சிலதுலாம் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கதான் இருக்கும். இப்பெல்லாம் போஸ்டர் இம்பேலன்ஸ் சொல்றோம் இல்லையா, அது நம்மளா வர வச்சிருந்தது. அது சாதாரணமாகவே இருக்கும். இப்படி இல்லாதவர் யாரு அப்படின்னு பார்த்தா ராமர் அப்படின்ட்டு அனுமார் சொல்றார். ராமர் எப்படி இருக்காரு? சீதைக்கு சந்தேகம் வந்துச்சு. நீ பார்த்தது ராமர் தானா? இவன் முதல்ல ராட்சசனா இல்ல நிஜமாவே ராமருக்கு சகாயம் பண்ணதான் வந்திருக்கானா? அது இப்போ சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. இப்ப ராமர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடம் பார்க்கணும். ராமரை ஹனுமார் வர்ணனம் பண்றது ரொம்ப அழகான இடம். அப்போ ஒரு மனுஷனோட சரீரம் எப்படி இருக்கணுமோ அது அப்படிதான் இருக்கும். அவர் தான் இருக்கிறதுலயே கொஞ்சம் கூட அங்கஹீனம் குறையே இல்லாதவர் அவர் தான் அப்படின்னு வர்ணனம் பண்ணியிருக்கார். அது போல நமக்கு எந்த அளவு இருக்கோ நம்மளுடைய விரல் அளவுல 12 அங்குலம், 12 அங்குல பர்யந்தம் 12 இன்ச்சஸ்ன்னு டிரான்ஸ்லேட் பண்ண பம்புல போய் முடியும். அது பாக்கியம் ஆக்கிரமகாந்தத பிராணானாம் அங்கஸ்பர்ஷோய. அந்த பிராணம் அந்த அங்கஸ்பர்ஷம் சரீரத்துல பிராணன் அதனுடைய ஸ்பர்ஷம்னா அங்க அங்கத்துல வியாபாரம். இப்ப நீங்க இந்த அளவுக்கு இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்க இந்த பிராணன் வெளியில வரணும் அப்படின்னா நீங்க எப்படி முயற்சி பண்ணணும்? உள்ள இருந்து அந்த அளவு காத்து எடுத்து வெளியில விடணும். பிராணன்னா மேல போற காத்து, உள்ள மேல போகக்கூடியது வெளியில கீழே வரும். அந்த இப்படி போய் இப்படி வருது. அந்த அளவு 12 அங்குலம் வெளியில வர அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி விடணும். அதுக்கு பாஹ்ய பூரகம்னு பேரு. பூரக வச்சது அபான சந்திரமா தேகம் ஆப்யாயதி சுப்ரத. இது சொல்லிட்டாரு. வெளியில இருந்ததுன்னா பாஹ்ய பூரகம், உள்ள இருந்ததுன்னா அந்த பூரகம். அது விபரீதமா ரேஷம்னு பாத்துக்கிறோம். சரி, இப்ப அடுத்தது அபான சந்திரமா. இந்த அபான வாயு இருக்கே அது சந்திரனுடைய அம்சம். தேகம் ஆப்யாயதி சுப்ரத. சுப்ரத்தன்னு அவன் கூப்பிடுறாரு. தேகம் ஆப்யாயதி சரீரத்துக்கு ஒரு ஆப்யாயனம், ஒரு திருப்தி, சந்தோஷத்தை கொடுக்கிறது. சந்திரன் எப்பவுமே திருப்தியை கொடுக்கக்கூடியது. சூரியன் சக்தியை கொடுக்கக்கூடியது. ரெண்டு வேற. பிராண சூரியோ அக்னி அதவா பதத்யந்தரிதம் வபு. பிராணன்றது சூரியன் இல்லைன்னா அக்னின்னு எடுத்துக்கணும். அதனால உள்ள இருக்கக்கூடியத அது பச்சதி எரிச்சிடும், வேக வச்சிடும், பொசுக்கிடும். பச்சத்தினா எரிக்கிறது நடத்தணும். நம்ம சமையல் வச்சு வேக வைக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்கு. அதுதான் சொன்னேன். அபான சந்திரமா தேகம் ஆப்யாயேதி சுப்ரத பிராண சூரியோ அக்னி. அந்த பிராணன்றது சரீரத்தை எரிக்கக்கூடியது, அபானன்றது சரீரத்தை குளுமையாக்கக்கூடியது. இது நம்ம அமைதியா உட்கார்ந்து இன்னும் பெருசா சாதாரண பிராணாயாமம் கூட பண்ண வேண்டாம். காத்து உள்ள வெளில போறத பார்த்தாலே உள்ள போயிட்டு வெளியில வந்திருக்குன்றது கொஞ்ச நேரம் அது எல்லாரும் பண்ணலாம். அது பண்ணணும்னு சொல்லியிருக்குது. சாதாரணமா பூஜைக்கு உட்கார்றதுக்கு முன்னாடியோ ஜபம் பண்ண உட்கார்றதுக்கு முன்னாடியோ கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு சரீரத்துக்கு நேரம் உட்கார்ந்துட்டு சிசி மகாகணபதி மகாமந்திர செய்யணும் ஆரம்பிக்க வேண்டாம். கொஞ்சம் நமக்குன்னு ஒரு 2 நிமிஷம் கொடுத்துட்டு அது என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு காத்து உள்ள வெளில சரியா போகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜபம் ஆரம்பிச்சா மனசு நிற்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப பார்க்கும்போது தெரியும் காத்து உள்ள வரும்போது சரீரம் கொஞ்சம் குளுமை அடையும். பிராண சூரியோ அப்படிங்கிறதவா பட்சந்தரிதம் முப்புகு. இந்த பிராணனும் அபானனும் சமமா இல்லைன்னா அப்பதான் சரீரத்துல உஷ்ணம் ஜாஸ்தி ஆயிடுது, சீதம் ஜாஸ்தி ஆயிடுது, தொண்டை கட்டிக்கிறது, தலைவலி வருது. இதெல்லாம் சரியா பிராணாயாமம் பண்ணி, அதாவது காத்து பிராணாயாமம் இல்ல, நம்ம மூச்சு காத்து போறத சரி பண்ணியிருந்தாலே இந்த மேலோடு இருக்கக்கூடியதான வியாதிகள் உபாதிகள்லாம் வர சரீரத்துல அப்படின்னு சொல்றார். பிராணாயாமத்தினாலே எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு. சரி.
பிராண சூரியோக்னிகதவா பச்சந்தரிதம் பகு பிராணக்ஷய சமீபஸ்தம் அபானோதய கோடிகம் அபான பிராணயோரைக்கியம் சிதாத்மானம் சமாஸ்ரய. இதெல்லாம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப நான் உங்களை அந்த 12 அங்குலம் பிராணாயாமம் பண்றதுக்கு காத்து வரதுக்கு முயற்சி பண்ணணும்னா யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அது அத்தோடு முடிஞ்சு போச்சு. இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த பிராணனுடைய கதியை கவனிச்சு அங்க என்ன நடக்கிறதுன்னு பாக்குறது நம்ம எல்லாரும் பண்ணணும். இது ஞானத்துக்கு சாதனம். அதனாலதான் இதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்றது. பிராணாட்சய சமீபஸ்தம் அபானோதய கோட்டிகம் அபான பிராணயோர் ஐக்கியம் சிதாத்மானம் சமாஸ்ரய. ஜாகிரதையா பாருங்க. பிராணக்ஷய சமீபஸ்தம், பிராணன் எந்த இடத்துல க்ஷயத்தை அடைகிறதோ அதுக்கு பக்கத்துல அப்படின்னா அங்க. அபானோதய கோட்டிகம், அபானன் எங்க உதயமாகுதோ எந்த கோட்டி. இதுவும் ஒரு டெக்னிக்கல் டர்ம். இங்க நமக்கு அவ்வளவு வேண்டாம், யோகத்தை பார்க்கும்போது பார்க்கலாம். இங்க அவ்வளவு வேண்டாம். கோட்டின்னா அந்த இடம்னு வச்சுக்கோம், திரும்புற இடம். இது அப்படின்னா பிராணன் எங்க போறது? பிராணன்றது சரீரத்துல கீழே இருந்து மேல போறது. அது எந்த இடத்துல மேல போறது நிறுத்தது. அபானன் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? அபானன் வாயு கீழே போகக்கூடியது. அபானன் எங்கிருந்து ஆரம்பிச்சு கீழே போகும்? பிராணன் மேல போகக்கூடிய வாயு, அபானன் கீழே போகக்கூடிய வாயு சரீரத்துக்குள்ள. இதை மறந்துடக்கூடாது. பிராணன் எது வரைக்கும் மேல போகும்? மேல போய் எது வரைக்கும் மேல போகும்? அதுக்கப்புறம் அபானன் எங்கிருந்து ஆரம்பிச்சு கீழே வரும்? அது எந்த இடம் அப்படின்னா இந்த இடம், புருவ மத்தியில. ஏன்னா அதுக்கு மேல பிராணன் மேல போகாது, திரும்பி கீழே வர ஆரம்பிச்சு மூக்கு வழியா வெளியில வந்துடும். அபானன் வெளியில இருந்து வந்தாலும் அங்கிருந்துதான் ஆரம்பிச்சு கீழே போக ஆரம்பிக்கிறது. அந்த இடத்த கவனின்றார். அதனால பிராணக்ஷய சமீபஸ்தம் அபானோதய கூட்டிகம் அபான பிராணயோர் ஐக்கியம், அது ரெண்டும் அந்த இடத்துலதான் பிராணனும் அபானனும் ஐக்கியத்தை அடையாது. அதுக்கு கீழே போனேன்னா காத்து ஒரு பக்கம் மேல போகும், இன்னொரு காத்து கீழே போயிட்டு இருக்கும். இப்போ பூமி சுத்திட்டே இருக்கும். நமக்கு இங்க இருந்து பார்த்து காம்பஸ் வச்சு பார்த்தோம்னா ஒரு பக்கம் வடக்குன்னு தெரியும், வலது பக்கம் கிழக்கு, இடது பக்கம் மேற்கு. இது சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துட்டார். பின்னாடி இருக்கிறது தெற்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வடக்கு நோக்கி நடந்து போயிட்டே இருக்கோம், 4 கணக்குல நடந்துட்டு இருக்கோம். அந்த நார்த் போல் வந்தாச்சு. நார்த் போல் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க வடக்கு எது இருக்கு? அங்க கிழக்கு மேற்கே கிடையாது. பூமியில கிழக்கு மேற்கு இல்லாத 2 இடம் இருக்கு. நார்த் போல் போயாச்சுன்னா அங்கிருந்து எந்த பக்கம் பார்த்தாலும் சவுத் தான். ஏன்னா வலது பக்கம் போனாலும் இடது பக்கம் போனாலும் எல்லா பக்கமும் அங்க நீங்க அந்த குளோ பாத்தீங்கன்னா தெரியும். அதே போல சவுத் போல் போயாச்சுன்னா எல்லாமே நார்த் தான் இல்லையா? அப்ப அந்த இடத்துல அந்த திக்குன்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது. அது போல அந்த மேல அந்த காத்து திரும்புற இடத்துல கீழேந்து மேல போறதுக்கு பிராணன்னு பேரு, மேலேந்து கீழே வர்றதுக்கு அபானன்னு பேரு. அது திரும்புற இடத்துல இது மேலேயும் போல கீழேயும் போல, அதனால 2த்துக்கும் ஐக்கியம்னு சொல்லுது. அந்த இடத்துல இந்த சிதாத்மானம் சமாஸ்ரயம், அங்க ஆத்மா இருக்குன்னு பாரு, அவ்வளவுதான். புருவ மத்தியில ஆத்மாவை பாருன்னு சொல்லிருக்கலாம். புருவ மத்தியன்னா நான் புருவத்துக்கு வெளியிலயா உள்ளையா, குங்குமம் எடுக்கிற இடத்துலயா, இல்ல அதுக்கு கீழே பார்க்கணுமா உள்ளையா, நம்ம சரீரத்துல. அதனாலதான் இது சகஜ யோகம்னு சொன்னேன். நம்ம நடக்கும் போது போகும்போது வரும்போதுலாம் காத்து இங்கேயும் போறதை கவனிக்க பழகின்றோம்னா சாதாரணமாவே நம்மளுடைய நடவடிக்கை கொஞ்சம் நிதானமாயிடும். நம்ம பேச்சு நிதானமாயிடும், ஒருத்தர் கேள்வி கேட்டா பதில் சொல்றது நிதானமாயிடும், கோபம் வர்றது நிதானமாயிடும். எல்லாமே நம்ம ரியாக்ட் பண்றது கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் லேட் ஆகும், 5 செகண்ட் லேட் ஆகும். நம்ம ரியாக்ட் பண்றது நிறுத்திட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் தானா இல்லாம போயிடும். இதுதான் இவ சொல்லக்கூடியதான ரொம்ப சாதாரணமா, மேலோட கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கும், ஆனா உடனடியா பலனை கொடுக்கக்கூடியது. அந்த பிராணக்ஷய சமீபஸ்தம் அபானோதய கோட்டிகம் அபான பிராணயோரைக்கியம் சிதாத்மானம் சமாஸ்ரய, அந்த இடத்துல ஆத்மா இருக்குன்னு பாரு. அதே போல அபானோ அஸ்தங்கதை எத்திர பிராணோ ந அபிவித க்ஷணம் கலாகலங்க ரகிதம் தத் சித்தத்துவம் சமாஸ்ரய. அப்பானன் அஸ்தமாயிடுது,
அபான என்ன எடுத்து அது அசக நான் விரும்பல அந்த ஒரு க்ஷணம் இருக்கும் இல்லையோ, காத்து நேரையும் போகாம கீழையும் போகாம அப்படி நடுவுல ஒரு க்ஷணம் இருக்கு. அந்த இடத்துல கலா கலங்கரகிதம் 16 கலைகள் பிரஷ்னோபனிஷத்து சொல்லி சோடச கல புருஷ முதல் கலை பிராணன் அங்கிருந்து ஆரம்பிச்சு சொல்ற அந்த 16 கலைகளும் இல்லாததான அந்த நிலையில தச்சித்தத்துவம் சமாஸ்ரய, அதுதான் சித்தத்துவம், அதுதான் சித்தம், அது அந்த பிரம்மம்னு நீ தெரிஞ்சுக்கோ. தச்சித்தத்துவம் சமாஸ்ரய, எந்த ஒரு செயலும் இல்லாமல். ஏன்னா சரீரத்திலையும் ஆகட்டும் மனசுக்கு ஆகட்டும் லோகத்திலேயே ஆகட்டும் முதல் வியாபாரம் பிராணனுடையது. அதனாலதான் பிராணன்றது இரண்ய கர்ப்பர்னு சொல்லியிருக்கோம். இரண்ய கர்ப்பர் தான் முதல் வியாபாரம் பண்றார். இரண்ய கர்ப்பருக்கு மேல போனா நிர்குண பிரம்மம்னு சொல்லிடுவோம். அவர் வரும்போதுதான் ஈஸ்வரன் இருக்கட்டும், ஈஸ்வரன் இரண்ய கர்ப்பனும் சேர்த்துதான் சொல்றது நிறைய இடத்துல. அதனால இரண்ய கர்ப்பர் தான் முதல் வியாபாரம் பண்றார். அதுதான் பிராணன். பிராணன் வியாபாரம் இல்லாத நிலையில தச்சித்தத்துவம் சமாஸ்ரய, இது சரீரத்துல இடத்துல சொல்லல, அந்த ஸ்திதியை சொல்றது. முதல்ல சொன்னது அபான பிராணையோரைக்கு சிதாத்மானம் சமாஸ்ரயன்றது உருவ மத்தியில அந்த இடத்துல பிரம்மம் இருக்கிறதா தியானம் பண்ணணும், இங்கதான் ஆத்மா இருக்கு அப்படின்ட்டு. இது ரொம்ப சுலபமானது. ஹிருதயத்துல பாருன்றதுதான் கஷ்டம். அதனாலதான் ஆச்சாரியர்கள் இது மந்தாதிகாரிக்குன்னு சொல்லியிருக்காரு. மந்தம்னா சாதனையில வேகம் இல்லாதவன் அர்த்தம், வேற தப்பா எடுத்துக்கூடாது. அவனுக்கு புத்தி மந்தம் இல்ல, சாதனையில ரொம்ப தீவிர வேகம் இல்லாதவன் அவன் தான் மந்தமா போறான், மெதுவா போறவனுக்கு. ரொம்ப தீவிரமா போறவனுக்கு உத்தமாதிகாரி சீக்கிரம் போய் சேர்ந்துருவான்றது. ஆனா ஹிருதயத்துல தியானம் பண்றதை விட இது ரொம்ப சுலபம். ஏன்னா ஹிருதயத்துல சரீரத்தை மறந்து ஹிருதயத்துல தியானம் பண்ணணும்ன்றது கஷ்டம். சரீரத்தை மறந்தா எப்படி ஹிருதயத்தில் தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடாது, கஷ்டம்னு சொல்லிட்டேன். அதனால அது விட்டணும். சரி, அபான பிராணயோரைக்கும் சிதாத்மானம் சமாஸ்ரய அபானோ அஸ்தங்கதோ எத்திர பிராணோ ந அபியுதித க்ஷணம் கலா கலங்கரகிதம் தச்சித்தத்துவம் சமாஸ்ரய ந அபானோ அஸ்தங்கதோ எத்திர பிராணச்ச அஸ்தம் உபாகத நாசாகிர கமனாவர்த்தம் தச்சித்தத்துவம் உபாஸ்ரய. திரும்ப அங்க மேல வர அபானம் அஸ்தமாயிடுது. அபானோ அஸ்தங்கத, அபானம் அஸ்தமாக அங்கதான் ஆரம்பிக்கிறது. பிராணச்ச அஸ்தம் உபாகத, பிராணம் அந்த இடத்துல அஸ்தமனமாயிருக்கு. நாசாகிர கமனாவர்த்தம், அந்த மூக்கு நுனியில கமன ஆவர்த்தம் அது திரும்புறது. தச்சித்தத்துவம் உபாஸ்ரய, ரெண்டு ஒண்ணுதானேன்னா ஒண்ணுதான். முதல்ல இந்த இடத்துல, அதுக்கப்புறம் அந்த க்ஷணம் இல்லாம, அதாவது ஸ்திதி இல்லாமல் வெறுமன அந்த ஒரு க்ஷணம் பிராணன் அபானன் இல்லைன்றது. திரும்பவும் காத்து மேலே எழுக்கும்போது இந்த மாதிரி காத்து மேலே கீழே போயிட்டு வருத அந்த ஆவருத்தி இருக்கோ இல்லையோ, அந்த ஆவர்த்தனத்தை நம்ம கவனிக்கணும். இங்கதான் வருது. கடோபனிஷத்துல இன்னும் அழகா சொல்லிருக்கு. ந பிராணேன நா பானேன மத்தியோ ஜீவதி கஷ்டன இதரேன ஜீவந்தி யஸ்மின்னேதா உபாஸ்ரிதௌ. ந பிராணேன ந அபானேன, பிராணன்னாலேயோ அபானன்னாலேயோ இந்த மனுஷன் உயிர் வாழ. இதரேன ஜீவந்தி, இவைகள் ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாத இன்னொன்னுனால உயிர் வாழுது. எதுல இவைகள் ரெண்டும் போக்கப்பட்டிருக்கோ அப்படின்னு. அதனால பிராணன் அபானன் ரெண்டும் எந்த இடத்துல ஒரே வாயு தான். கீழே இருந்து மேல போகும்போது அதுக்கு பிராணன்னு பேரு. அது அந்த டைரக்ஷன் மாறினவன அதுக்கு அபானன்னு பேரு. ட்ரெயினுக்கு அப்படிதான் வச்சிருக்கோம். அப் ட்ரெயின் டவுன் ட்ரெயின். இங்கேருந்து போகும்போது 16201 அப்படின்னா திரும்பி 16202 அப்படின்னும். ஒரே ட்ரெயின் தான். அது இங்கேருந்து அங்க போனா ஒரு நம்பர் வரும்போது அது போல இந்த விருத்தி பேதாத் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்க்கும்போது சூத்திர பாஷ்யத்துல விருத்தி பேதத்தினால ஒரே பிராணனுக்கு 5 பேர் அப்படின்னு சொல்லுவாரு. அது என்ன விருத்தி பேதம்னா அதனுடைய காரியம் வேற வேறையா இருக்கு. என்ன காரியம்? ட்ரெயின் இங்கிருந்து பெங்களூர் போகும்போது ஒரு நம்பர், அதே ட்ரெயின் திரும்பி மத்தியானம் வரும்போது வேற நம்பர். அது போலதான் இங்கேருந்து போச்சுன்னா அதுக்கு பிராணன்னு பேரு. கீழேந்து மேல வந்ததுன்னா, மேலேருந்து கீழே வந்ததுன்னா அபானன்னு பேரு. அந்த மாதிரி சகஜமா நமக்கு வரக்கூடியதான இந்த காத்து போக்குவரத்தை கவனிச்சுட்டு இந்த இடத்துல பிரம்மம் இருக்கு, இது பிரம்மத்தினால நடக்கிறது அப்படின்னு நம்ம பிரம்மத்தோட வாழ்க்கையை நடத்தணும். அவ்வளவுதான். நாசாகிர கமனாவர்த்தம் தச்சித்தத்துவம் உபாஸ்ரய அப்படின்னு பிராணாயாம விஷயத்த சொன்னார். இதுக்கு அடுத்தது அந்த
ஜெகத் தோற்றம் இருந்துட்டே இருக்கு. நமக்கு நம்ம என்னதான் பண்ணாலும் உலகம் தோணிட்டே இருக்கு. அப்ப அது பிரபஞ்சத்தை மித்தியான்னு சொல்லி புரிய வைக்கணும். அது பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதிர்க்க இருக்கிறது என்ன வந்தாலும் நம்ம மனசை பாதிக்காது. அந்த நிலை சொல்றதுக்கு அடுத்தது விஸ்வம் கற்பனது விஷயமான நகரி துல்லியம்னு சொல்லுவோம் இல்லையோ, அந்த விஷயம் இங்க வரப்போகுது. இது அடுத்த வாரம் தான்.